ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காய். முருங்கைக்காயை பற்றி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா நம்ம நடிகர் பாக்கியராஜ் படத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அந்த முருங்கைக்காயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என் கூட பயணம் செய்யலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முருங்கைக்காய் எந்த ஒரு முருங்கைக்காய் அப்படின்னா கண்டமனூர், அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கிற கண்டமனூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற முருங்கைக்காய் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முருங்கைக்காய் இந்தியாவில் முதலில் தோன்றிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இமயமலை அடிவாரம். இந்த முருங்கைக்காயோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா இமயமலை அடிவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள்லாம் பயிரிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இந்த முருங்கைக்காய் பயிரிடப்படுறதா பேச்சு போயிட்டுருக்குங்க. திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக முருங்கைக்காய் விளைச்சல் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தண்ணி கம்மியாக இருந்தாலும் போதும், அதிகமான தண்ணி கூட தேவையில்லை. காஞ்ச நிலப்பரப்பில் அளவான தண்ணி இருந்தால் கூட இந்த முருங்கைக்காய் நல்லா வளருங்க. இதோட மருத்துவ குணம் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப இரும்பு சத்தான பொருள், உடம்புக்கு தேவையான பொருள், வைட்டமின் ஏ, பி, சி, டி, கேன்னு என்னமோ சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த முருங்கைக்காய். அதோட முருங்கைக்கீரை, அது கீரை வகைன்றதை விட அதை இலைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இலையில் தான் அதிகமான சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீரைகளின் அரசன் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு முருங்கை கீரையும் பயங்கரமான சத்தான பொருள் தாங்க. நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்லாம், ஆண்கள் சாப்பிட்லாம், பெண்கள் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிடலாம். இந்த பயிர் வெளிநாட்டில் எங்கெங்கே பயிரிடப்படுதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்கா, தைவான், பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இது அதிக அளவில் பயிரிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. கீரைகளின் அரசன் முருங்கை அப்படின்னு முருங்கைக்காயை பற்றியும் முருங்கை கீரையை பற்றியும் முருங்கை மரத்தை பற்றியும் சொல்லுவாங்க. முருங்கை அப்படின்றது சொல்லு முருகு ஒடிதல் அப்படின்றது ஆரம்பித்த அந்த முருங்கை அப்படின்றதான் முருங்கை மரம் தோண்டிச்சு. ஏன்னா எளிதில் முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா டப்புன்னு நம்ம மேலே ஏறிட முடியாது. மேலே வெயிட்டான ஆள் ஏறினா உடஞ்சிரும். ஏன்னா சின்ன பசங்க ஏறினாலே வெயிட்டு தாங்காது. அதனால் அந்த உடையிறனால அதோட பேர் முருகு முருங்கை அப்படின்னு உருவாக்கப்பட்டதுங்க.